வருக வருக அப்படின்னு ஹே விளம்பிய வரவேற்கிறோம் நம்ம இன்னைக்கு. எஸ், இந்த வருஷம் ரொம்ப சிலிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை விஷ் பண்ணிக்கிறேன் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம வணக்கம் நிலையில நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில நாட்கள் மட்டும் தான், ஆமா தமிழ்லயே நீங்க எல்லாரும் பேசுங்க, தமிழ்ல வந்து தமிழ் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது தூரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு நாமளை பார்த்து சிரிச்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது நம்மளோட மூச்சு காட்டுற மாதிரி. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம், எப்போதுமே இது பத்தின ஒரு விஷயத்த பேசுறதுக்கு பதிலா அது எப்போதுமே அது பத்தின விஷயங்கள் நம்மளோட இருக்கணும் அப்படிங்கறது தான் உண்மை. ரைட், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் படிச்சவங்க, இன்னைக்கு கொஞ்சம் தமிழ் படிக்கிறவங்க, தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போனோம், எதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, நான் அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அதிகமா இருக்கிறாங்க. தமிழ் படிக்கிறவங்க இன்னைக்கு எந்த அளவுல இருக்கிறாங்க, தமிழ் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குது நம்ம நாட்டிலயும் சரி வெளிநாடுகள்லயும் சரி, இது பத்தி பேசுறதுக்காக கல்வியாளர் உலகம்மாள் இப்ப நம்ம லைன்ல இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்களை பத்தி நிறைய தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை வந்துட்டு மாணவர்களுக்கு, குறிப்பா இந்த தேர்வுலாம் எழுதுவாங்க இல்லையா, பொது தேர்வு எழுதுவாங்க, அதே மாதிரி நிறைய வேலைகளுக்கு போறதுக்கு தேர்வுகள்லாம் எழுதுவாங்க, ஐஏஎஸ் ட்ரைனிங்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு இருப்பாங்க, ஐ மீன் ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் அப்பியர் ஆவாங்க. இவங்களுக்கு எல்லாம் பயிற்சி தரக்கூடிய பயிற்சியாளர் இவங்க. மேம் வணக்கம். வணக்கம் பாலா. உங்களுக்கு சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். எஸ், நான் உங்ககிட்ட கேட்க போறது மேம், இன்னைக்கு இந்த தமிழ் துறை தேர்ந்தெடுத்து படிக்கிற மாணவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அதனுடைய ஆர்வம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும்? தமிழ் மொழி வந்து உலகத்திலேயே தொன்மையான செம்மொழியா தான் இருக்கு. ஆனா தமிழ் கல்லூரியில வந்து கல்வியில படிக்கிறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பெருமைக்குரியதா இல்ல, ரொம்ப வேதனை அளிக்கிறதா தான் இருக்குது. தமிழ்ல பட்டம் பெறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜர்னியால முடியும் கண்டிப்பா. அதுக்கு வந்து நம்ம தமிழகம் தான் சான்று. தாய்மொழியான தமிழ்ல வந்து சிறப்புகள் வந்து நிறைய இருக்குது. உலகத்துல பாத்தீங்கன்னா தமிழுக்கு இன்னைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதுதான் மேம் கேக்குறேன். அதாவது நீங்க சொன்னீங்க ஆர்வம் வந்துட்டு குறைஞ்சிருக்குதுன்றீங்க, என்ன காரணம்? ஆர்வம் குறையறதுக்கு என்ன காரணம்? தமிழ் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு சின்னதா ஒரு இது இருக்குது எல்லாருக்குமே. இன்னும் சொல்ல போனா தமிழோட மவுஸ் தெரியாம இருக்கிறாங்கன்னு சொல்லலாமா? இருக்காங்க அப்படிதான் இருக்காங்க. ஓகே, தமிழ் தானே அப்படின்னு ஒரு இலக்காரமாவும் இருக்காங்க. ஆனா அது விவரம் தெரிஞ்ச பசங்க பாத்தீங்கன்னா தமிழுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. ஆர்வமுள்ள பசங்க நிறைய பேர் தமிழ் படிக்கிறாங்க. மேம், இன்னைக்கு தமிழ் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் மத்த துறைகளை கம்பேர் பண்ணும்போது? தமிழ் துறை வேலை வாய்ப்பு நிறைய இருக்குதுன்றீங்க. நிறைய இருக்கு. மக்கள் வந்து அதை பத்தி தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியா இல்லன்றீங்க. வெளிநாடுகள்ல இருக்குதா மேம் தமிழ் துறைக்கு வாய்ப்புகள்? இருக்குது. தமிழ் துறைக்கு வெளிநாடுகள்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடுகள்ல பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியரா போறாங்க. சூப்பர் மேம், சூப்பர் மேம். இத பத்தி நம்ம தொடர்ந்து கண்டிப்பா மேடம் இத பத்தி நம்ம தொடர்ந்து பேச போறோம். வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத பத்தி உலகம்மாள் மேம் சொல்லிட்டாங்க. என்னென்ன துறைகள்ல எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு தமிழை தேர்ந்தெடுத்து படிக்கிறவங்களுக்கு இருக்கு, தமிழ் துறை தொடர்பா நீங்க எதுவும் டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இமீடியட்டா நீங்க லைனுக்கு வரலாம். நான் மேம் கேட்டு சொல்றேன். 25000935 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களும் நீங்க தீர்த்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். காலையில 1000 வேலை இருந்தாலும் பதட்டப்படாம நம்ம தம்பி பாலாவோட வணக்கம் நிலை கேளுங்க, சேமமா இருப்பேன். என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்புறம் கோட்டு படங்கள் இந்த பாடல்கள் வளைங் சுரன் FM 93.5 வணக்கம் நிலையில இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம் நிலை. என்னது? சித்திரை திருநாள் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? தமிழ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்மளோட பேசிட்டு இருக்காங்க கல்வியாளர் உலகம்மாள். மேம், உங்ககிட்ட கேள்வி கேட்க சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு, அவரோட பேரு செல்வன், குற்றாலத்துல இருந்து கால் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னா, தமிழ் துறை தேர்ந்தெடுத்து படிக்கிறவங்களுக்கு மற்ற மொழி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்ப ஆங்கிலமோ அப்படி இல்லைன்னா ஹிந்தியோ எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. உங்களுடைய பதில் மேம்? கண்டிப்பா மற்ற மொழிகள் அவசியம் முக்கியம். மற்ற மொழிகள்னா இப்ப ஆங்கிலம் ஆகட்டும் இல்ல ஹிந்தி ஆகட்டும், இங்க மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் அவங்க பணிபுரிய போறது இல்ல. மற்ற இடங்களுக்கு போகும்போது இல்ல வெளிநாடுகளுக்கு போகும்போது மற்ற லாங்குவேஜ் இருக்கும்போது ரொம்ப நல்லது. சோ மொழியை வந்து கத்துக்கிறதுல தவறு கிடையாது. ஓகே மேம், நீங்க சொல்லுங்க, உள்நாட்டு வேலை வாய்ப்புகள் தமிழை தேர்ந்தெடுத்து படிக்கிறவங்களுக்கு நம்ம நாட்டுல எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது? இன்னைக்கு நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு தமிழுக்கு. நிச்சயமா முன்னாடி என்ன நினைப்பாங்கன்னா தமிழ் ஆசிரியர் பேராசிரியரா மட்டும்தான் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்ல, ஊடகங்கள்ல இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்களே பாருங்க, நீங்க தமிழ்லதான் பேசுறீங்க, இருக்கீங்க இல்லையா, இது மாதிரி ஊடகங்கள் இருக்கு. அப்புறம் பேசுறது மட்டும் இல்ல, எழுதுறது, அச்சு ஊடகங்கள், பத்திரிகை, அப்புறம் சின்னத்திரை, வானொலி பண்பலை மட்டும் இல்ல, இது வந்து உலக அளவுலயும் இருக்கு நிறைய தமிழ் படிச்சவங்களுக்காக. இப்ப ஊர்ல எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சி நிறைய இருக்கு. கண்டிப்பா
சோ அதுல நிகழ்ச்சி தொகுப்புக்கு, செய்தி வாசிப்புக்கு, நிகழ்ச்சி தயாரிக்கிறதுக்குலாம் வந்து தமிழ் பட்டதாரிகளை தான் கேக்குறாங்க. கண்டிப்பா ஊடகத்துறை மொழியை மட்டும் தான் நம்பி இருக்கிறோம். இன்னைக்கு மொழி அறிவு கண்டிப்பா வேணும். கண்டிப்பா. அது மாதிரி இப்ப வெளிநாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிரசித்தி பெற்ற பிபிசி இருக்கு, ஜப்பான், இலங்கை, ஆஸ்திரேலியா, அமெரிக்க வானொலியில கூட தமிழ்ல வந்து படிச்சவங்கள தான் கேக்குறாங்க. சூப்பர் மேம். ஊடகத்துறையில பொதுவான வாய்ப்புகள் வந்துட்டு தமிழ் படிச்சவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படிங்கறத மேம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் வெளிநாடுகள்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத பத்தி பேச போறோம். ஸ்டே டியூன் டு சூரியன் எஃப்எம் 93.5. சித்திரை திருநாள் ஸ்பெஷல் வணக்கம் நிலையில இன்னைக்கு தமிழ் துறை தேர்ந்தெடுத்து படிச்சா என்னென்ன வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத கல்வியாளர் உலகமால் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. மேம் சொல்லுங்க மேம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தமிழ் எடுத்து படிச்சா வெளிநாடுகள்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது? வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இங்க இருந்து, இந்தியால இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து போறவங்க வந்து தமிழ்ல நிறைய ஆர்வம் காமிக்கிறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா தமிழுக்கு வந்து நிறைய வந்து இங்க இருந்து போற மக்கள் வந்து தமிழ் கத்துக்கிற ஆர்வமா இருக்காங்க. அதாவது அந்த பள்ளிகள்ல வந்து தமிழ் பள்ளிகள்ல வந்து ஆசிரியர்கள் நிறைய தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தனியாவும் கத்துக்கிறதுக்காக தமிழ் கத்துக்கிறதுக்கான ஆசிரியர்களும் தேவைப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வெளிநாடுகள்ல நிறையவே இருக்கு மேம். இப்போ நீங்க உள்நாட்டு வேலை வாய்ப்பு பத்தி சொன்னீங்க, வெளிநாடுகள் வேலை வாய்ப்பு பத்தி சொல்லி இருக்கிறீங்க. இன்னும் அந்த தமிழ் படிக்கிறவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்? நீங்க இதுல ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா யூஜிசி எல்லாம் இருக்கு, யூஜிசி வெப்சைட், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர், இந்த மாதிரி பேப்பர்ல அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழுக்கான தனியா வந்து அவங்க கேக்குறாங்க எங்கெங்க வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது இல்லாம யூஜிசி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தமிழ் விரிவுரையாளர்கள் வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு எல்லாம் வந்து 6000 இருந்து 12,000 வரை மனிதக்குழு கொடுத்தே அவங்கள வந்து படிக்கவும் வைக்கிறாங்க. சூப்பர். அப்புறம் திருவாரூர்ல வந்து மத்திய பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா எம்ஏ தமிழ் படிப்பு யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கும் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தமிழுக்காக நம்ம அரசாங்கமும் நிறைய வந்து எஃபோர்ட் எடுக்கிறாங்க. ஆனா அது நிறைய பேர் வந்து பாக்குறது இல்ல. சோ தமிழ் படிக்கிறவங்களுக்கும் சரி, தமிழ் படிக்க நினைக்கிறவங்களுக்கும் சரி வளமான எதிர்காலம் இருக்குது அப்படிங்கறத சொல்லலாமா? கண்டிப்பா இருக்கு. சூப்பர். விளம்பரத்துறையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. சினிமாலையும் விளம்பரத்துறையிலயும் கண்டிப்பா நிறைய தமிழுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இருந்து நிறைய பதிப்பகங்கள், அப்புறம் ஆன்லைன்ல புத்தகங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன், நிறைய வீட்ல இருந்து நீங்க வேலை பார்க்கலாம். வெளியே கண்டிப்பா மேம். தமிழுக்கு என்றுமே உயர்வு தான். ரொம்ப நன்றி மேம். சித்திரை திருநாள் அதுமா இவ்வளவு டீடைல் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசினதுக்கு. நன்றி பாலா. தேங்க்யூ சோ மச். ரைட், இவ்வளவு நேரம் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்படியே நான் இடத்த காலி படிக்கிறேன். ஷோ பத்தின விமர்சனங்கள் 93.5 RJ பாலா அப்படிங்கிற Facebook பேஜ்ல நீங்க தரலாம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.